நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். අපි දෙවියන්වහන්සේගේ වචනයට ගමන් කරමු. நாம் முதலாவது திருப்பிக் கொள்வோம். யாத்ராகம புத்தகம் 15:26 நாம் திருப்பிக் கொள்வோம். අපි නික්මයාම 15:26 වෙනි පදයට අපි යමු. இன்றைய தினத்தில் நாம் கர்த்தருடைய நிபந்தனைகள் என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். අපි අද දවසේ දෙවියන්වහන්සේගේ නියෝගයන් ගැන යම්කිසි කොටසක් අපි බලන්න යනවා. இதில் இந்த வசனத்தில் 26வது வசனத்தில் அவர் இப்படி பேசுகிறார். 26 වෙනි පදයේ මේ ආකාරයෙන් උන්වහන්සේ කතා කරනවා. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். නුඹේ දෙව් ස්වාමින් වහන්සේගේ හඬට නුඹ ඕනෑකමින් ඇහුම්කන් දී උන්වහන්සේගේ ඇස් හමුවේ හරිව තිබෙන දේ කොට උන්වහන්සේගේ ආඥාවලට කන් දෙමින් උන්වහන්සේගේ සියලු නියෝග ආරක්ෂා කරන්නයි නම් මිසරවරුන් පිටමා පැමිණෝ රෝගවලින් එකක්වත් නුඹ පිටට නොපමුණු වන්නෙමි. கர்த்தர் இந்த இடத்தில் இந்த இஸ்ரவேலர்களை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். ස්වාමින් වහන්සේ ඊශ්‍රායල් ජනතාව ගැන මෙම ස්ථානයේ කතා කරනවා. இவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். මොවුන් අවුරුදු 430ක් මිසරේ වහලුන්ව සිටියා. இவர்களை கர்த்தர் இப்பொழுது அழைத்து வருகிறார். ස්වාමින් වහන්සේ මොවුන්ව කැඳවගෙන එනවා. இப்போ இந்த சம்பவத்திற்கு சரியாக 3 நாட்களுக்கு முன்பாக என்ன நடந்தது என்றால் මේ කාර්ය කීමට දවස් 3කට ප්‍රථමයෙන් මොකද සිද්ධ වුනේ? கர்த்தர் இவர்களை சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அழைத்து வருகிறார். ස්වාමින් වහන්සේ රතු මුහුද දෙබෑ කරමින් මොවුන්ව රැගෙන එනවා. இப்போ அழைத்து வந்த தெய்வம் දැන් රැගෙන ආවෝ ස්වාමින් වහන්සේ இப்போ மாராங்கிற இடத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். මාරා කියන ස්ථානෙට මොවුන් පැමිණ සිටිනවා. இவர்கள் எகிப்தில் இருக்கின்ற பொழுது அடிமைகளாய் இருந்தார்கள். මොවුන් මිසරේ සිටිනකොට වහලුන්ව සිටියා. நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். බොහෝ ප්‍රශ්නවලට මොවුන් මුහුණ දුන්නා. இவர்கள் அடிமைகளாய் இருப்பதால் நேரத்துக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது. මොවුන් වහලුන්ව සිටීම කරනකොටගෙන වෙලාවට කන්ට කිසිම දෙයක් හරියට තිබුණේ නැහැ. அப்படியே கிடைத்தாலும் அது ஒரு போசாக்கான நல்ல ஒரு உணவாய் கிடைக்காது. එහෙම වුන්ට ලැබුණත් ඒක ඊටමත් පෝෂ්‍ය ආහාර වේලක් නෙමෙයි. இவர்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கின்ற அந்த சமயத்தில் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இவர்கள் இருக்கிறார்கள். ඔව් මිසරේ වහලුන්ව සිටිනකොට ඊටමත් වේදනාවෙන් සහ පීඩාවෙන් මොවුන් සිටියේ. இப்படி கஷ்டத்தில் இருக்கின்ற இந்த ஜனங்களை தான் මේ ආකාරයේ පීඩාවෙන් සිටින මේ ජනතාව තමයි கர்த்தர் அழைத்து வருகிறார். ස්වාමින් වහන්සේ රැගෙන යන්නේ. கர்த்தர் எப்படி அழைத்து வருகிறார் என்றால் ස්වාමින් වහන්සේ කොහොමද උසලාගෙන යන්නේ? ඒ ආකාරයෙන් මොවුන් රැගෙන ගියා කියලා. இப்போ இவர்கள் எகிப்தில் இருக்கின்ற பொழுது பலவிதமான இன்னல்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். මොවුන් මිසරේ ජීවත් වෙනකොට බොහෝ ප්‍රශ්න පීඩාවන් වලට මොවුන් මුහුණ දෙමින් ආවා. அவர்களுடைய வேதனைகள் எத்தகையது என்றால் ඔවුන්ගේ වේදනාවද කොයිතරම්ද කියලා කිව්වොත් இவர்கள் சாப்பிடுவது இது எல்லாமே இவர்களுடைய சித்தத்தின்படி அல்ல, இவர்களை வழிநடத்துகிறவர்களுடைய சித்தத்தின்படி. මොවුන්ගේ ආහාර වේල පවා මොවුන්ගේ කැමැත්ත අනුව නොවේ, මොවුන්ව පාලනය කරන නියෝගය දෙන අය විසින් තමයි ඒවා තීරණය කරේ. அது மட்டுமல்ல, ඒ පමණක් නෙමෙයි, இவர்களுடைய ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். මොවුන්ගේ පිරිමි දරුවනුත් මරණයට පත් කළා. இப்படி செய்து இந்த வேதனையில் இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் இவர்களை அழைத்து வருகிறார். මෙහෙම කරලා මේ වේදනාවෙන් සිටිනකොට තමයි උන්වහන්සේ මොවුන්ව කැඳවන්න පටන් ගත්තේ. கர்த்தர் இவர்களுடைய சத்தத்தை கேட்டார். ස්වාමින් වහන්සේ මොවුන්ගේ හඬට ඇහුම්කන් இவர்கள் දුන්නා. ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். මොවුන් දිනපතා අඬා වැළපෙමින් සිටියා. என்ன அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள்? මොකටද අඬා වැළපෙමින් සිටියේ? நம்மை காப்பாற்றுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? අපිව බේරගන්න කවුරුර ඉන්නවද? எங்களுடைய குறையை தீர்க்க யாராவது இருக்கிறார்களா? අපේ අඩුපාඩුකම් සම්පූර්ණ කරන්න කවුරුර ඉන්නවද? எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? අපිට හොඳ අනාගතයක් දෙන්න කවුරුර ඉන්නවද? இப்படி எல்லாம் கேட்டு பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் இவர்களை ரட்சிப்பதற்கு அவர் தீர்மானிக்கின்றார். මේ වගේ මොවුන් බොහෝ පීඩාවන්ට මුහුණ දෙමින් සිටිනකොට තමයි උන්වහන්සේ මොවුන් රැගෙන යන්නට සූදානම් කරේ. கர்த்தர் என்ன செய்கின்றார்? ස්වාමින් වහන්සේ මොනවද කරේ? மோசே என்ற ஒரு இரட்சகரை அவர்களுக்காய் உருவாக்குகிறார். මෝසෙස් කියන ගැලවුම්කාරයෙක් ඔවුන්ට සූදානම් කරා. அவரை ஆயத்தப்படுத்தி ඔව්ව සූදානම් කරලා அந்த இடத்திற்கு அனுப்பி එම ස්ථානයට යවලා அந்த இடத்திலிருந்து இவர்களை அழைத்து வர போகிறார். එම ස්ථානයේ මොවුන් රැගෙන යන්නට සූදානම් කරා. யாத்ராகம புத்தகம் 4வது அதிகாரத்திற்கு சற்று நாம் திருப்பிக் கொள்வோம். නික්මයාම 3 වෙනි පරිච්ඡේදයට අපි இதுல යමු. 7வது வசனத்தை நாம் வாசித்தால் මේකේ 7 වෙනි පදේ අපි කියවුවොත් அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். තවද ස්වාමින් වහන්සේ කතා කොට මිසරයේ වසන මාගේ සෙනගගේ පීඩාව සැබවින්ම දුටුමි.
උන්වහන්සේගේ විධානවරුන් නිසා ඇති ඔවුන්ගේ මොරගැසීම ඇසීමක් නිසාද ඔවුන්ගේ දුක් දනිමි. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் දැන් ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? இவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்கிறார். මොවුන්ගේ මොරගැසීම මම ඇසුවා කියලා කියනවා. இவர்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன். මොවුන්ගේ ශබ්දයට මට ඇහුණා. இவர்களை வழிநடத்துகிற இந்த ஆளோட்டிகள் இவர்களை நடத்துகிற விதத்தை நான் பார்த்தேன். ඔවුන්ගේ විධානවරුන් ඔවුන් මෙහෙවන ආකාරය මම බැලුවා. இப்போ கர்த்தர் ஏன் இதெல்லாம் சொல்றாரு? ඇයි ස්වාමින් වහන්සේ මේ ඔක්කොම කියන්නේ? இந்த ஜனங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. මේ ජනතාව සාමාන්‍ය ජනතාව නෙමෙයි. எகிப்துக்கே ஒரு நாள் உணவு கொடுத்தவர்கள். මිසරයටම දිනක මොවුන් කණ්ඩ දුන්නා අය. எகிப்தியர்களை காப்பாற்றியவர்கள். මිසරවරුන්ව මොවුන් බේරගත් අය. யோசேப்பின் காலகட்டத்தில் யோசேப்ගේ කාල පරිච්ඡේදයේ உலகம் எங்கிலும் கொடிய பஞ்சம் உண்டான பொழுது ලෝකේ පුරා සාගතයක් ඇති වෙච්ච ගමන් இந்த யோசேப்பை கொண்டுதான் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் கர்த்தர். මේ යෝසෙප් කරනකොටගෙන තමයි ඔවුන්ට ආහාර ස්වාමින් වහන්සේ ලබා දුන්නේ. இப்போ யோசேப்பினுடைய சந்ததியார் தான் இங்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். මේ යෝසෙප්ගේ ඥාතීන් තමයි දැන් වහල්ුන්ව මෙම ස්ථානයේ සිටින්නේ. இப்போ கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால் දැන් ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්නට යන්නේ? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ආබ්‍රහම්ට ඊසාක්ට යාකෝබ්ට දුන්නව පොරොන්දුව කරනකොටගෙන இவர்களை அந்த இடத்திலிருந்து அழைத்து வர போகிறார். මොවුන්ව මෙම ස්ථානයෙන් කැඳවගෙන යනවා. இப்போ இவர்களுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். මොවුන්ගේ ශබ්දයට උන්වහන්සේ ඇහුම්කන් දෙමින් සිටිනවා. இவர்களுடைய துன்பத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். මොවුන්ගේ පීඩාව උන්වහන්සේ බලමින් සිටිනවා. இப்போ கர்த்தர் மோசேயை அனுப்புகிற பொழுது எப்படி அனுப்புகிறார்? ස්වාමින් වහන්සේ මෝසෙස් යවනකොට කොහොමද යවුවේ? 14வது வசனத்தை வாசித்தோம் என்றால் 14 වෙනි පදේ අපි කියවුවොත් அதற்கு தேவன் එවිට දෙවියන් වහන්සේ இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். එවිට දෙවියන් වහන්සේ කතා කොට මම යම්සේ සිටිම්ද එසේම සිටිමි මෝසෙස්ට කීසේක තවද උන්වහන්සේ කියනසේක් නුඹ ඊශ්‍රායල් පුත්‍රයන්ට කතා කොට ස්වාමින් වහන්සේ කියනවා இருக்கிறவராக இருக்கிறேன் සිටින ආකාරයෙන්ම සිටිනවා කියලා. இப்போ இவங்களுக்கு என்ன கேள்வினா මොවුන්ට තියෙන ප්‍රශ්නේ මොනවද நம்மை කිව්වොත් ரட்சிப்பதற்கு யாராவது இருக்காங்களா? අපිව මුදව ගන්න කවුරු හරි සිටිනවද? இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கவலையிலிருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க யாராவது இருக்கிறார்களா? මේ ප්‍රශ්නයෙන් මේ දුකෙන් මේ වහල් භාවයෙන් අපිව මුදව ගන්න කවුරු හරි ඉන්නවද? கர்த்தர் சொல்றாரு ස්වාමින් වහන්සේ කියනවා நான் இருக்கிறேன். මම සිටිනවා. ஏன் கர்த்தர் இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்ற நாமத்தை சொல்கிறார்? ඇයි ස්වාමින් වහන්සේ මම සිටිනවා කියලා කියන්නේ? எதுக்கு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? ඇයි සිටිනවා කියලා කියන්න අවශ්‍ය? இவர்களுடைய கேள்வி என்னன்னா මොවුන්ගේ ප්‍රශ්නේ මොනවද? எங்களை ரட்சிக்க யாராவது இருக்கிறாரா? අපිව ගලවන්න කවුරු හරි ඉන්නවද? கர்த்தர் சொல்றாரு ස්වාමින් වහන්සේ කියනවා நான் இருக்கேன். මම සිටිනවා. நான் உங்களை ரட்சிப்பேன். මම ඔබලව ගලවනවා. நான் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து செல்வேன். මම ඔබ ඒ වහල් භවෙන් මුදව ගන්නවා. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு ඒක තමයි ස්වාමින් වහන්සේ කියන්නේ. இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல் அப்படின்றாரு. සිටින්නා වූ තනන් වහන්සේ යවුවා කියලා කියන්න කියලා කියනවා. கர்த்தர் என்ன செய்கிறார்? දැන් ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්නේ? அந்த இடத்தில் එම ස්ථානයේ இவர்களுக்கு 10 வாதைகளை அனுப்பி මොවුන්ට පීඩාවන් 10ක් එවලා இவர்களை அந்த இடத்திலிருந்து அழைத்து வருகிறார். ඔවුන් එම ස්ථානෙන් දෙවියන් වහන්සේ කැඳවගෙන එනවා. இப்ப சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அவர்களை அழைத்து வருகிறார். රතු මුහුද දෙකට බෙදලා ඔවුන් රැගෙන එනවා. மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ජනතාව උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කළ උන්වහන්සේට ස්තුති කරනවා. அவருக்கு நன்றி பாடல்களை பாடுகிறார்கள். උන්වහන්සේට ස්තුති ගීතිකාවන් ගායනා எல்லாம் කරනවා. செய்து முடித்துட்டு தான் මේ හැමදේම කරලා ඉවර වෙලා තමයි இப்போ இந்த மாறான்ற இடத்துக்கு வந்து நிற்கிறார்கள். දැන් මේ මාරා කියන ස්ථානෙට ඇවිල්ලා මොවුන් සිටින්නේ. மறுபடியும் 15வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொண்டால் யாத்ராகமம் නැවතත් අපි 15 වෙනි පරිච්ඡේදයට ගියොත් නික්මයාම 25 இருந்து நாம் வாசிப்போம். 25 වෙනි පදේ ඉඳලා අපි කියවුවොත් மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து ඔව්හු ස්වාමින් වහන්සේට හඬ ගැසීය. ස්වාමින් වහන්සේ ඔහුට ගහක් පෙන්වූසේක. ඔහු ඒක ජලයට හෙළූ කල ජලය මිහිරි විය. එහිදී උන්වහන්සේ ඔවුන්ට නියෝගයක්ද පනතක්ද දුන්සේක. இந்த இடத்துல என்ன நடக்கின்றது? මෙම ස්ථානේ මොනවද සිද්ධ වෙන්නේ? சூர் வனாந்தரத்தில் 3 நாட்கள் இவர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். මේ වනාන්තරයක මොන් දින 3ක් ගමන් කරමින් இப்போ යනවා. தண்ணீர் இல்ல. දැන් ජලය නැහැ. தண்ணீர் இருக்குது. ජලය තියෙනවා. அது வந்து கசப்பான தண்ணீராய் இருக்கிறது. ඒක වෙලා තික්ත ජලයව තිබෙනවා. இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஜனங்கள் මේ ජනතාව මොනවද දැන් කරන්නේ? மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கின்றார்கள். මෝසෙස්ට විරුද්ධව කොඳුරන්න පටන් ගත්තා. என்ன சொல்றாங்க? මොනවද මොවුන් කියන්නේ? எகிப்திலே இருந்திருந்தா நல்லோன்றாங்க. අපි මිසරේ ඉඳලා තිබුණා නම් හොඳයි කියලා කියනවා. அங்க தண்ணீர் இருந்துச்சு எங்களுக்கு. එහි වතුර තිබුණා අපිට. எங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு. අපිට ආහාර තිබුණා එහි. எல்லாம் இருந்துச்சு. අපිට සියල්ලම තිබුණා. ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் என்ன
கர்த்தரை மறந்து தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அதற்கு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். මෙම ස්ථානයේ ඔවුන් ස්වාමින් වහන්සේව අමතක කරලා ඔවුන්ගේ අවස්ථාව විතරක් ඔවුන් බලලා මොවුන් කොඳුරන්න පටන් ගන්නවා. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? නමුත් ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්නේ? அமைதியாய் இருக்கிறார். උන්වහන්සේ නිශ්ශබ්දව සිටිනවා. கர்த்தர் எதற்காக அமைதியாய் இருக்கிறார்? උන්වහන්සේ කුමක් සඳහාද නිශ්ශබ්දව සිටියේ? இப்போதான் எகிப்தில இருந்து 3 நாட்கள் இவங்க வெளியே வந்து දැන් තමයි මිසරෙන් මොවුන් දවස් 3ක් වෙලා වෙන්නේ එළියට ඇවිල්ලා. முதலாவது சோதனை என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ප්‍රථමයෙන් පරීක්ෂාව කියලා මෙම ස්ථානයේ සඳහන් කරනවා. கர்த்தர் இவர்களை சோதித்தாரா? ස්වාමින් වහන්සේ මොවුන්ව පරීක්ෂා කරාද? இல்ல. නෑ. இந்த சோதனைக்கு கர்த்தர் இடம் கொடுத்தார். මේ පරීක්ෂාවට උන්වහන්සේ ඉඩ දුන්නා. எதற்காக? කුමක් සඳහාද? இவர்கள் யார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும் படிக்கு. මොවුන් කවුද කියලා මොවුන් විසින් දැනගන්නා පිණිස. கர்த்தர் இவர்களை சோதித்து இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. ස්වාමින් වහන්සේට පරීක්ෂා කරලා මොවුන්ව දැන ගැනීමට අවශ්‍යතාවයක් නැහැ. ஏன்னா ඒ කිව්වොත් இவர்களுடைய உள்ளங்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். මොවුන්ගේ සිද්ද සිතුවිලිද සියල්ලම උන්වහන්සේ දැන සිටිනවා. அப்ப எதற்காக இந்த பரிசோதனைக்கு அவர் இடம் கொடுக்கின்றார்? ඇයි මේ පරීක්ෂාවට උන්වහන්සේ ඉඩ දුන්නේ? அவர்கள் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඔවුන් කවුද කියලා ඔවුන් දැනගන්න අවශ්‍යයි. இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது யார் எங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார்கள். ඔවුන් වහල් භාවයේ ඉනකොට කවුද අපිට උදව් කරන්න කියලා ඔවුන් ඇහුවා. ஆனா கர்த்தர் அவர்களை அழைத்து வருகிறார். නම ස්වාමින් වහන්සේ ඔවුන්ව කැඳවගෙන එනවා. நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. මම ඉන්නවා කියලා ඔවුන්ට කිව්වා. நான் இருக்கேன்னு சொன்னவர் தண்ணீரை கொடுக்க மாட்டாரா? මම ඉන්නවා කියලා කිව්වා වූ තැනන් වහන්සේ වතුර දෙන්නේ නැද්ද? கசப்பான தண்ணீரை தித்திப்பாய் மாற்ற மாட்டாரா? තික්ත වූ ජලය මිහිරට උන්වහන්සේ හරවන්න බැරිද? நிச்சயம் மாற்றுவார். අනිවාර්යෙන් උන්වහන්සේ වෙනස් කරනවා. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, දැන් ස්වාමින් වහන්සේ මොනවද ஒரு කියන්නේ? மரத்தை காண்பித்து එක ගහක් පෙන්නලා அதுல அதை பிடுங்கி அதுல ஒரு துண்டை எடுத்து அந்த தண்ணீரில் போட சொல்கிறார். ඒක ගලවලා ඒකින් කොටසක් අරන් ඒ ජලයට දාන්න කියනවා. அப்பொழுது அந்த தண்ணீர் தித்திப்பாய் மாறுகிறது. එතකොට ඒ ජලය මිහිරට හැරෙනවා. இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்க. අද අපේ ජීවිතය ඔබ කල්පනා කරලා බලුවොත් உலகத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் கசப்பான தண்ணீரை போல் இருந்தது. ලෝකයේ සිටිනකොට අපේ ජීවිතයත් ඉතා තික්ත වූ ජලයක් ලෙස තිබුණා. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ற அந்த சிலுவை மரத்தை பார்த்தோமோ, අපි කොයි වෙලාවෙද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන කුරුස ගහ අපි බැලුවේද? அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தித்திப்பாய் மாறிவிட்டது. එතකොට අපේ ජීවිතය මිහිරට හැරුණා. கசப்பான வாழ்க்கை இப்பொழுது மதுரமாய் இருக்கிறது. දැන් තික්ත වූ ජීවිතය ඉතාමත් මිහිරිව තිබෙනවා. இப்ப அவங்களோட வாழ்க்கையும் அப்படிதான். ඔවුන්ගේ ජීවිතයත් එහෙම තමයි. முதலாவது அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது கசப்பு, ප්‍රථමයෙන් බහල් භාවයෙන් සිටිනකොට ඔවුන්ගේ තික්තකම, ஒவ்வொரு நாளும் வேதனை, දිනපතා ඔවුන්ට වේදනාව, கஷ்டம், මහන්සිය, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி, අනාගතය ගැන යම්කිසි ප්‍රශ්නයක්, பிள்ளைகளை குறித்த ஒரு கேள்வி. ළමයන් ගැන තියෙන ප්‍රශ්නය. எகிப்தியர்கள் நல்ல அழகான வீடுகளில் இருக்கின்ற பொழுது இவர்கள் குடிசைகளில் இருந்தார்கள். මිසරවරුන් ඉතාමත් අලංකාර නිවස් වල වෙන්නකොට මොවුන් කූඩාරම්වල වාසය කරේ. அவர்கள் அழகான உடைகளை உடுத்துகிற பொழுது இவர்கள் கிழிந்த உடையை உடுத்தி அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். ඔවුන් ලස්සන ඇඳුම් ඇඳගෙන ඉන්නකොට මිසරවරුන් මොවුන් ඇවිල්ලා ඉරිච්ච ඇඳුම් ඇඳගෙන වහලුන් ලෙස සිටියේ. இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தவர்களை தான் கர்த்தர் அழைத்து வருகிறார். මෙච්චර අමාරුකමෙන් හිටපු අයව තමයි උන්වහන්සේ කැඳවගෙන இது ඉන්නේ. ஒரு சின்ன பிரச்சனை. මේක පොඩි ප්‍රශ්නයක්. இதை கர்த்தரால் மாற்ற முடியும் நிச்சயம். මේක ස්වාමින් වහන්සේට වෙනස් කරන්න පුළුවන් අනිවාර්යෙන්. இந்த இடத்தில் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். මෙම ස්ථානයේ ඉඳලා තමයි ඔවුන්ගේ ජීවිතය ගැන ඔවුන් කල්පනා කරලා බලන්න ඕනේ කියලා ස්වාමින් වහන්සේ හිතුවේ. ஆண்டவர் என்ன செய்றாரு? ස්වාමින් වහන්සේ දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? இந்த சோதனையின் மூலம் அவர்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கின்றார். මේ පරීක්ෂාව තුලින් ඔවුන්ට යමක් පෙන්වනවා. எப்படினா, කොහොමද? நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ඔබ කවුද කියලා ඔබ දැනගන්න. இந்த பரிசோதனையின் மூலம் මේ පරීක්ෂාව තුලින් நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ඔබ කොහොමද ඉන්නේ කියලා ඔබ දැනගන්න. அப்ப சோதனைகள் இது எல்லாத்துக்கும் கர்த்தர் இடம் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமே, මේ පරීක්ෂාවන් වලට ඉඩ දීමට ප්‍රධාන හේතුව නම් கர்த்தர் நம்மை குறித்து அறிந்து கொள்வதற்காக அல்ல, උන්වහන්සේ අප ගැන තේරුම් ගැනීම සඳහා නොවේ. நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. අපි කවුද කියන එක අපි විසින් දැනගන්නා පිණිස. அப்போ முதலாவது நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். අපි කවුද කියලා අපි දැනගන්න அப்ப අවශ්‍යයි. இந்த ஜனங்களும் அந்த இடத்தில் முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் இப்படியாப்பட்டவர்கள் என்பதை அவர்களே அறிக்கை செய்கிறார்கள். ඒ ජනතාවත් මේ ස්ථානයේ කොඳුරලා මොනවද ඔවුන් කර දැනගන්නේ? ඔවුන් මේ ආකාර මිනිසුන් කියලා ඔවුන් විසින් ඔවුන් දැනගන්නවා. இப்போ இப்படியாப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, මේ ආකාරයේ මිනිසුන්ට තමයි උන්වහන්සේ කියන්නේ. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. 26வது வசனம். 26 වෙනි පදය ස්වාමින් වහන්සේගේ හඬට ඔබ ඕනෑකමින් ඇහුම්කම් දී. கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டாள். උන්වහන්සේගේ ඇස් හමුවේ හරිව තිබෙන දේ කොට
උන්වහන්සේගේ ආඥාවලට කන් දෙමින් උන්වහන්සේගේ සියලු නියෝග ආරක්ෂා කරන්නෙහි නම්. இப்போ கர்த்தர் சொல்றாரு, දැන් ස්වාමින් වහන්සේ කියනවා நான் உங்களுக்கு ஒரு நியமத்தை தருகிறேன். මම ඔබලාට නියමයක් දෙනවා. இந்த நியமத்தை நீங்கள் செய்தால் මේ නියෝගය ඔබ පවත්වනවා නම් எகிப்தியர்களுக்கு வந்த எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. මිස්රවරුන්ට ආපු ආව කිසිම රෝගයක් ඔබ පිටට එන්නේ නැහැ. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்றாரு. මමම ඔබගේ ස්වාමින් වහන්සේ කියලා කියනවා. எப்பொழுதுமே பாருங்கள், கர்த்தர் முதலாவது நமக்கு நிபந்தனைகளை கொடுப்பார். ප්‍රථමයෙන් ස්වාමින් වහන්සේ අපිට නියෝගයන් දෙනවා. அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினால் ඒ නියෝගයන් අපි පිළිපදිනවා නම් கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிறைப்பார். ස්වාමින් වහන්සේ සියලුම ආශිර්වාදයන් වලින් අපිව පුරවනවා. மத்தேயு புஸ்தகம் 11 28 29 சொல்கிறது, මතෙව් 11 වෙනි පරිච්ඡේදයේ 28 29 කියනවා வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். වෙහෙස වී බර උසුලන වූ සියල්ලනි මා වෙතට එන්න මම නුඹට සහනය දෙමි කියලා කියනවා. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். මම මෘදුව සහ ශාන්තව සිටිනවා. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு මාගේ වියගහ නුඹ බාරගෙන என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். මාගෙන් ඔබ ඉගෙන ගන්න. அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். එතකොට නුඹලාගේ ආත්මයට සැනසීම ලැබෙනවා කියලා කියනවා. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். මාගේ වියගහ නුඹ පිටගෙන නුඹ මගෙන් ඉගෙන ගන්න කියලා කියනවා. அப்படின்னா என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? ඒ කියන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කියන්නේ? என்னுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுங்கள். මාගේ හඬට ඕනෑ කමින් අහුම්කම් දෙන්න. அதை கேளுங்கள். ඒක අහන්න. அப்பொழுது එවිට உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ඔබලාගේ ආත්මයට සහනය ලැබෙනවා කියලා அப்ப කියනවා. கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ස්වාමින් වහන්සේගෙන් ඒ සහනය අපි ලබා ගන්නට අවශ්‍යයි නම් முதலாவது அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ හඬට ඕනෑ කමින් අහුම්කම් දෙන්න ඕනි. இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் இதை தான் கற்றுக் கொடுக்கிறார். මේ මිස්රේ ඉඳලා ආපු ජනතාවටත් උන්වහන්සේ ඒක තමයි උගන්වලා දෙන්නේ. என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? முதலாவது ප්‍රථමයෙන් என்னுடைய சத்தத்திற்கு கவனமாய் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ප්‍රථමයෙන් මගේ හඬට ඕනෑ කමින් අහුම්කම් දෙන්න ඕනි. அப்பொழுதுதான் එවිට තමයි நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். මම දෙන්නා වූ ආශිර්වාදයන් ඔබට අත්පත් කරගන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒකම තමයි කියන්නේ. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். මාගේ වියගහ ඔබ පිටගෙන මාගෙන් ඉගෙන ගන්න කියලා කියනවා. ஏன் அப்படி சொல்கிறார்? ඇයි එහෙම කියන්නේ? அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பதால் அப்படி சொல்கிறார். උන්වහන්සේගේ වියගහ අප පිටටගෙන අපි ඒකෙන් ඉගෙන ගන්නකොට අපේ ආත්මයට සහනය ලැබෙනව නිසා උන්වහන්සේ ඒ කාර්යය කියනවා. அப்ப நம்ம ஆறுதல் அற்றவர்களாய் இருந்தோம். අපි සහනය රහිතව සිටියා. நம்ம துன்பப்பட்டோம், අපි පීඩාවන් වින්දා. கஷ்டப்பட்டோம். අපි වේදනාවට පත් වුණා. பிசாசு அப்படியாப்பட்ட ஒரு நுகத்தை நம்மளுடைய கழுத்து மேல வச்சிருந்தான் பாருங்க. යක්ෂයා ඒ ආකාර වියගහක් අපේ කරපිට තියලා තිබ්බා. அது எப்படியாப்பட்டது? ඒක කොයි ආකාරයෙන්ද තිබුණේ? வருத்தம், වේදනාව, கஷ்டம், මහන්සිය, துன்பம், පීඩාව இது எல்லாத்தையும் அவன் நம்மளுடைய கழுத்துல வைத்து அப்படியே அமுக்கி வச்சிருக்கிறான். මේ හැමදේම ඔහු අපේ කරපිට තියලා අපිව වහලා තද කරලා තියලා තිබ්බා. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், එතකොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, මහන්සි වෙලා බර උසුලන අවසියලනේ. இந்த பாரம் ரொம்ப பாரமாய் இருக்கிறது. මේක ඉතාමත් බරව තිබෙනවා. பிசாசு நம்ம மேல வைத்திருந்த அந்த நுகம் ரொம்பவும் கடுமையானதாய் இருந்தது. යක්ෂයා අපේ පිට තබා තිබුණා වේ වියගහ ඉතාමත් බරව තිබුණා. இயேசு சொல்கிறார், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அதை කියනවා கொண்டு வந்து இறக்கி வைங்க, ඒක ගෙනලා බාලා තියන්න. நான் உங்களுக்கு ஒரு நுகத்தை தருகிறேன், මම එක වියගහක් ඔබට දෙන්නම්. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ඒක ඔබ පිළිගන්න. அது எப்படியாப்பட்டது? ඒක කොයි ආකාරයෙන්ද තියෙන්නේ? லேசானது, ඉතාමත් පහසුවට இலகுவானது. ඉතාමත් සමාදානයෙන් පහසුව තියෙනවා. இதை ஏற்றுக்கொண்டால் මේක ඔබ පිළිගන්නවා නම් அதன் அடிப்படையில் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ඒ කරනකොටගෙනගෙන අපේ ආත්මයට සහනය ලැබෙනවා. இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். මේක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதுதான் அந்த நுகம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනේ ඉගෙන ගැනීම තමයි ඒ වියගහ. இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க எகிப்திலிருந்து வருகிற பொழுது இவர்களுக்கும் அதே தான் கர்த்தர் சொல்றாரு. ඊශ්‍රායෙල් ජනතාව මිස්රයෙන් එනකොටත් මේකම තමයි උන්වහන්සේ උන්ට කියන්නේ. என்னது? මොනවද? என்னுடைய வசனத்தை கவனமாய் கேளுங்கள், මගේ වචනයට ඕනෑ කමින් ඇහුම්කන් දෙන්න. என்னுடைய நிபந்தனைகளை கேளுங்கள், මගේ නියෝගයන් වලට ඔබ ආඥාවන් කන් දෙන්න. அதன்படி செய்வதற்கு கவனம் செலுத்துங்கள். ඒ විදියට ඔබ කරන්න අවධානයෙන් සිටින්න. நீங்கள் செய்தால் ඔබ එය කරොත් நானே உங்கள் நோய்களை தீர்க்கும் பரிகாரி. මමම ඔබගේ රෝගයන් සුව කරන්න වූ තනන් වහන්සේ. அப்படின்னா என்னது? ඒ කියන්නේ මොනවද? நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்ய வேண்டும், මම කරන වැඩ මම කළ යුතුයි. தேவன் செய்ய வேண்டிய வேலையை அவர் எனக்காக செய்து முடிப்பார். දෙවියන් වහන්සේ කළ යුතු වැඩ උන්වහන්සේ මාව උදෙසා කරලා ඉවර அப்ப කරයි. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ වචනයට වැදගත් වීම ඉතාමත් அதை වැදගත්. கவனமாய் செவி கொடுப்பது முக்கியம். ඒ ඉතාමත් ඕනෑකමින් ඇහුම්කම් දීම ඉතාමත් වැදගත්. அதற்கு பயபக்தியாய் இருப்பது அவசியம்.
එයට බයින් භක්තියෙන් සිටීම ඉතාමත් වැදගත්. அப்படி இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். එහෙම සිටියොත් තමයි උන්වහන්සේගේ ආශිර්වාදයෙන් අපිට ලබා ගන්න පුළුවන්. அப்படி இருந்தால்தான் நம்முடைய இந்த மாமிசத்தின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். එහෙම සිටියොත් තමයි මේ මානසික අවශ්‍යතාවයන් සියල්ල අපිට සපයනු ලබන්නේ. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. මේ ඊශ්‍රායල් ජනතාවට ඒක තමයි ප්‍රශ්නේ. இந்த மாமிசத்தின் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே. මේ මානසික අවශ්‍යතාවයන් සපුරුනේ இந்த නෑනේ. மாமிசத்திற்கு தண்ணீர் தேவையே. මේ මාංශයට ජලය අවශ්‍යයි. இந்த மாமிசம் உயிர் வாழணுமே. මේ මාංශය ජීවත් වෙන්න අවශ්‍යයි. இதுதான் அவர்களுடைய கேள்வி. මේක තමයි ඔවුන්ගේ ප්‍රශ්නය. 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது. 1 කොරින්ති 6:19 කියනවා இந்த மாமிச சரீரமானது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதும் මේ මාංශික ශරීරය දෙවියන් වහන්සේගෙන් ලබාගත් දෙයක්ුත් உங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமுமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டாமோ அப்படின்றாரு. ඔබ තුළ ජීවත් වෙනා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ගෘහයක් තිබෙන බව ඔබ දැනගන්න අවශ්‍යයි කියලා அப்போ කියනවා. இந்த மாமிச சரீரம் யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது? එතකොට මේ මාංශික ශරීරය අපි කාගෙන්ද ලබා ගත්තේ? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். ස්වාමින් වහන්සේගෙන් ලබා ගත්තේ. இதை நாம் பத்திரமாய் பயன்படுத்த வேண்டும். මේක අප ඉතාමත් ආරක්ෂාකාරී ලෙස පාවිච්චි කරන්න ඕනේ. இதை பத்திரப்படுத்தி இதில் நாம் சரியானவைகளை செய்ய வேண்டும். මේක අපි ආරක්ෂා කරලා මේන් අපි හරි දේ කරන්න අවශ්‍යයි. காரணம் என்ன? හේතුව இது என்னுடையதல்ல, මේක මාගේ නෙමෙයි. இது கர்த்தருடையது. මේක දෙවියන් වහන්සේගේ. இதை மறுபடியும் நான் கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். මේක මම නැවත ස්වාමින් වහන්සේට බාර දෙන්න අවශ්‍යයි. அதனால தான் பாருங்க, ඒ නිසා තමයි இந்த மாமிச சரீரத்தை கொண்டு நாம் பாவம் செய்யக்கூடாது. මේ මානසික ශරීරය කරනකොටගෙන අපි පව් කරන්න හොඳ ஏன்னா නැත්තේ. இந்த மாமிச சரீரம் என்னுடையது கிடையாது, මේ මානසික ශරීරය මගේ නෙමෙයි. இது கர்த்தருடையது. මේක ස්වාමින් වහන්සේගේ. இன்னைக்கு பலர் பாருங்க மது போதைகளை பயன்படுத்தி இந்த மாமிச சரீரத்தை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார். අද බොහෝ අය මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරලා මේ මානසික ශරීරය විනාශ කරමින් සිටිනවා. நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். මම ක්‍රිස්තියානි අය ගැන කතා කරනවා. கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பார்கள் ஒரு சிலர். බොහෝ අය ක්‍රිස්තියානි අය ඒ ආකාරයෙන් සිටිනවා. அது தவறு. ඒක වැරදි. ஏன்? ඇයි? இந்த சரீரம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. මේ ශරීරය ස්වාමින් වහන්සේගෙන් මම ලබා அது ගත්තේ. மட்டுமல்ல, ඒ පමණක් නෙමෙයි. இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. මේක ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ගෘහයව තිබෙනවා. இத வந்து ஒரு மது போதைகளை பயன்படுத்தி இந்த சரீரத்தை கெடுத்து போடக்கூடாது. මේ මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරලා මේ ශරීරය විනාශ කරන්න හොඳ නෑ. இதை பத்திரமாய் பேணி பாதுகாக்க வேண்டும். මේක ආරක්ෂාකාරී ලෙස අපි වග බලා ගන්න ඕනේ. இதைதான் கர்த்தர் சொல்கிறார். මේක තමයි ස්වාමින් වහන්සේ කියන්නේ. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කරන්න ඕනේ? இந்த மாமிசத்தின் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். මේ මානසික අවශ්‍යතාවයන් සපයන උන්වහන්සේ බලවත්ව සිටිනවා. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். මේ ඊශ්‍රායල් ජනතාවට ජලය සපයන උන්වහන්සේ බලවත්ව இந்த සිටිනවා. மாமிசத்தின் தேவையை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். මේ මානසික අවශ්‍යතාවයන් සපයන උන්වහන්සේ බලවත්ව සිටිනවා. அப்ப அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ඒ අපි විශ්වාස කරන්න අවශ්‍යයි. விசுவாசிக்க வேண்டும் என்றால் ඒ විශ්වාස කරන්න අවශ්‍යයි නම් அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். උන්වහන්සේගේ හඬට ඕනෑකමින් ඇහුම්කන් දෙන්න அப்படி ඕනේ. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் මම සිටින ආකාරයෙන් සිටිනවා කිව්වා වූ තනන් වහන්සේ அந்த தண்ணீரை சந்திப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் போகாது. ඒ ජලය සපයන්න උන්වහන්සේට වැඩි වෙලාවක් යන්නේ නැහැ. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருக்கு தண்ணீரை சந்திக்க முடியும். පොඩි වෙලාවකින් උන්වහන්සේට ඒ ජලය සපයන්න පුළුවන්. அந்த கசப்பான தண்ணீரை தித்திப்பாய் மாற்ற முடியும். ඒ තික්ත වූ ජලය මිහිරට හරවන්න පුළුවන්. ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, නමුත් මේ ජනතාවට තියෙන ප්‍රශ්නේ තමයි என்னோட மாமிசத்திற்கு தண்ணீர் தேவையே. මගේ ශරීරයට මාංශයට වතුර අවශ්‍යයි. தண்ணீர் தேவைதான், වතුර අවශ්‍යයි තමයි. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ඒකේ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ஆனா அழைத்து வந்த தெய்வம் அதை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர். නමුත් කැඳවූ තනන් වහන්සේ ඒක සපයන්න බලවත්. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி தான் பெரிய பெரிய அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். මේ දිනකට තුනකට ප්‍රථමයෙන් ඔවුන් මහත් හාස්කම් ඔවුන් දැක්කා. சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளப்பதை அவர்கள் பார்த்தார்கள். රතු මුහුද දෙකට බෙදෙන එක ඔවුන් දැක්කා. இவர்களுக்கு எதிராய் இருந்து இவர்களை அடிமைப்படுத்திய பார்வோனும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அப்படியே மூழ்கடித்ததை இவர்கள் பார்த்தார்கள். මොවුන්ට විරුද්ධව ක්‍රියා කරාපු ඒ පාරාවෝගේ සම්පූර්ණ සේනාව ඒ යට වෙච්ච එක ඔවුන් දැක්කා. இவர்களுக்காக கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பி இவர்களை அழைத்து வந்ததை இவர்கள் பார்த்தார்கள். මොවුන්ට විරුද්ධව පීඩාවන් 10ක් උන්වහන්සේ එවලා මොවුන් රැගෙන ආපේක උන්වහන්සේ දැක්කා. இதையெல்லாம் பார்த்தவர்கள் ඔවුන් ඒ සියල්ලම දැකලත් இதையெல்லாம் செய்த தேவனுக்கு அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க முடியாதா? මේ සියල්ලම කරපු තනන් වහන්සේට උන්ට අවශ්‍ය ජලය දෙන්න බැරිද? கட்டாயம் முடியும். අනිවාර්යෙන් පුළුවන්. ஆனாலும் නමුත් இவர்களுக்குள் அவிசுவாசம் வந்துவிட்டது. මොවුන් තුල අවිශ්වාසය කියන එක ආවා. ரொம்ப நாள் இல்ல, வெறும் 3 நாள்ல வந்துருச்சு. වැඩි කාලයකින් නෙමෙයි තම දින 3කින් ඔවුන්ට ආවා. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நியமத்தை அவர்களுக்கு வைக்கின்றார். ස්වාමින් වහන්සේ නියෝගයක් මෙම ස්ථානයේ උන්ට දෙනවා. நீங்கள் என்னுடைய வசனத்தை கவனமாய் செவிசாய்க்க வேண்டும். ඔබ මගේ වචනයට ඔබ ඕනෑකමින් අහුම්කන් දෙන්න ඕනේ. கேட்க வேண்டும். ඔබ අහුම්කන් දෙන්න ඕනේ. அதன்படி செய்ய வேண்டும். ඒ අනුව ඔබ කටයුතු කරන්න ඕනේ. அப்படி செய்தால் එහෙම කළොත් நானே உங்கள்
உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். මමම ඔබේ ගැලවුම්කාර වූ ස්වාමින් වහන්සේ කියලා කියනවා. அப்போ இந்த நாள்ல கர்த்தர் சொல்ற விஷயம் என்னவென்றால், අද දවසේ උන්වහන්සේ කියන කාරණය තමයි கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். උන්වහන්සේගේ හඬට ඔබ ඕනෑ කමින් ඇහුම්කන් දෙන්න ඕනේ. நீங்கள் செவி கொடுத்தால், ඔබ ඇහුම්කන් දුන්නොත්, அதன்படி செய்தால், ඒ අනුව ඔබ කළොත් கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබේ සියල්ලම උන්වහන්සේ මෙහෙවන්න බලවත්ව සිටිනවා. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்தால், ඔබ කළ යුතු රාජකාරිය ඔබ කළොත් கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ස්වාමින් වහන්සේ කරන කාර්ය ඔබේ ජීවිතේ උන්වහන්සේ කරයි. உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ද්විතීය කතාව 28 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. முதலாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, පළවෙනි පදයේ මේ ආකාරයෙන් කියනවා. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். තවද මා විසින් අද නුඹට අනකරන නුඹේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේගේ සියලු ආඥා ආරක්ෂා කරන්නට බලා ගන්න ලෙස උන්වහන්සේගේ හඬට ඕනෑ කමින් කන් දෙන්නේ නම් නුඹේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේ පොළවේ සියලු ජාතීන්ට වඩා නුඹ උසස් කොට තබනසේක. இந்த இடத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? මේ ස්ථානයේ ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? இன்று நான் உங்களுக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். තවද මා විසින් අද නුඹට අනකරන නුඹේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේගේ සියලු ආඥා ආරක්ෂා කරන්නට බලා ගන්න ලෙස උන්වහන්සේගේ හඬට ඕනෑ කමින් කන් දෙන්නේ නම්. அதாவது உண்மையாக, ඒ කියන්නේ ඕනෑ කමින්. அதை அந்த வசனத்தை நாம் எப்படி கேட்க வேண்டும்? ඒ වචනේ අපි කොහොමද අහන්න ඕනේ? உண்மையாக கேட்க வேண்டும். අවංකව ඕනෑ කමින් අහන්න ඕනේ. கேட்கிற மாதிரி இருக்க கூடாது. අහනවා වගේ සිටින්න හොඳ නෑ. உண்மையாய் கேட்க வேண்டும். ඇත්ත වශයෙන්ම අපි අහන්න ඕනේ. எதற்கு உண்மையாய் கேட்க வேண்டும்? ඇයි ඕනෑ කමින් අපි අහන්නේ? அதன்படி செய்வதற்கு உண்மையாய் கேட்க வேண்டும். ඒ විදියට කිරීමට අපි අවංකව ඕනෑ කමින් අපි අහන්න අවශ්‍යයි. இப்போ இரண்டாவது வசனத்தை பாருங்கள். දෙවෙනි වචනේ අපි நீ බලන්න. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். නුඹේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේගේ හඬට නුඹ කන් දෙන්නේ නම් මේ සියලු ආශිර්වාද නුඹ කරා පැමිණ නුඹ සමග இப்ப වන්නේය. கர்த்தர் சொல்கிறார், ස්වාමින් වහන්සේ කියනවා இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு நான் தருவதற்கு මේ ආශිර්වාදයන් සියල්ල මම නුඹට දෙන්න இந்த வசனங்களை கவனமாய் நீ கேட்க வேண்டும். මේ වචන ඕනෑ කමින් ඔබ අහුම්කන් දෙන්න இப்போ ඕනේ. மூன்றாவது வசனத்தை பாருங்கள். තුන්වෙනි පදය நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், නුඹ නුවරෙහිත් ආශිර්වාද ලද්දෙක් වන්නේය. வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். කෙතෙහිත් ආශිර්වාද ලද්දෙක් වන්නේය. கர்த்தர் முதலாவது சொல்கிற காரியம் என்னவென்றால், ස්වාමින් වහන්සේ ප්‍රථමයෙන් කියන කාරණය තමයි நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, ඔබ නුවරෙහිත් ආශිර්වාද ලද්දෙක් වෙනවා. நீ கிராமத்துல இருந்தாலும் ඔබ ஆசீர்வதிக்கப்படுவ. ගමේ හිටියත් ආශිර්වාද ලද්දෙක් වෙනවා. சிலருக்கு என்ன நினைவுனா, සමහර අයගේ කල්පනාව කොහොමද තියෙන්නේ? நம்ம பட்டணத்துல பெரிய ஒரு டவுன்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும், நம்ம நல்ல நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. අපි නගරයක හිටියොත් තමයි අපිට හොඳ රැකියාවක් හම්බෙන්නේ, අපිට හොඳට මුදල් හම්බ කරන්න පුළුවන් කියලා ඔවුන් හිතනවා. ஆனா கர்த்தர் சொல்றாரு, නමුත් ස්වාමින් වහන්සේ කියනවා நீ பட்டணத்தில் இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ඔබ නගරයේ හිටියත් ඔබ ආශිර්වාද ලද්දෙක් වෙනවා. நீ ஏதாவது ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார். ඔබ පසුබෑමකට ලක් වූ ගමක සිටියත් උන්වහන්සේ ඔබ ආශිර්වාදමත් ලෙස තියෙනවා. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? මේ ආශිර්වාද ලබා ගන්න ඔබ මොනවද කරන්න ඕනේ? கர்த்தருடைய வசனத்திற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். උන්වහන්සේගේ හඬට ඕනෑ කමින් ඇහුම්කන් දෙන්න ඕනේ. கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ඕනෑ කමින් ඇහුම්කන් දෙන්න ඕනේ. இதை செய்தால் போதும், මේක කළොත් ඇති நம்ம பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், අපි නුවරෙහිත් ආශිර්වාද ලද්දෙක් වෙනවා. வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். අපි එළියෙත් කෙතෙහිත් ආශිර්වාද ලද්දෙක් எந்த වෙනවා. கிராமத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். මොන ගමේ මොන ස්ථානයේ සිටියත් උන්වහන්සේ අපිට ආශිර්වාද சிலருக்கு කරනවා. இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. සමහර අයට මේක ලොකු ප්‍රශ්නයක්. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ඔව් මොනවද කල්පනා நான் කරන්නේ? ஒரு பெரிய பட்டணத்துல இருந்தா මම ලොකු නගරයක හිටියොත් நான் பெரிய ஒரு அளவுல இருப்பேன், මම හොඳ තැනකදී ஆனா இந்த சின்ன கிராமத்துல பிறந்து இந்த பஸ் வசதியே இல்லாத இடத்துல இருக்கிறதுனால தான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. මේ පොඩි ගමක ඉපදිලා මේ බස් ප්‍රවාහන පහසුකම්වත් නැති ස්ථානයක ඉන්න නිසා තමයි මට මෙහෙම කියලා වුන් ஆனா හිතනවා. கர்த்தர் சொல்கிறார், නමුත් ස්වාමින් වහන්සේ කියනවා எந்த ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்தாலும் சரி, මොන පසුබෑමකට ලක් වූ ගමක ඔබ හිටියත් හරි கர்த்தருடைய வசனத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கின்ற மனிதன், அதன்படி செய்கின்ற மனிதனை அந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வழி நடத்துவார். දෙවියන් වහන්සේගේ වචනයට ඕනෑකමින් ඇහුම්කන් දෙන මනුෂ්‍යයා, ඒක පවත්වන මනුෂ්‍යයා ඔහු මොන ස්ථානයේ හිටියත් උන්වහන්සේ ඔහු ආශිර්වාද කරනවා. இப்ப அடுத்து சொல்கிறார், ඊට පස්සේ උන්වහන්සේ කියනවා உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். නුඹේ ගර්භයේ ඵලයටද නුඹේ භූමියේ ඵලයටද නුඹේ සිව්පාවුන්ගේ ඵලයටද
නුඹේ ගවයන්ගේ බෝවීමටද නුඹේ එළු බැටළු පැටවන්ටද ආශිර්වාද ලැබෙන්නේය. இப்ப கர்த்தர் சொல்கிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා உன்னுடைய எல்லா விதைகளையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். නුඹේ සියලුම බීජයන් වලට මම ආශිර්වාද කරන්න යනවා. கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பேன். මම නුඹේ ගර්භයේ ඵලයටද ආශිර්වාද කරනවා. நீ நிலத்தில் போடுகிற அந்த விதையையும் ஆசீர்வதிப்பேன். ඔබ පොළවට වපුරන්නා වූ බීජයටත් මම ආශිර්වාද කරනවා. ஆடுகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்வேன். නම එළුවන්ටත් ආශිර්වාද කළ වර්ධනය කරනවා. உன் மாடுகளையும் ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன். ඔබේ ගවයන්ටත් මම ආශිර්වාද කළ බෝ කරනවා කියලා කියනවා. கர்த்தருடைய வசனத்தை கேட்கின்ற மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அதுதான். උන්වහන්සේගේ වචනයට ඇහුම්කන් දෙමින් ඕනෑකමින් ඇහුම්කන් දෙන කෙනාට දෙවියන් වහන්සේ දෙන ආශිර්වාදය තමයි ඒක. வார்த்தையை உண்மையாய் கேட்க வேண்டும். වචනය අපි ඕනෑකමින් අහන්න ඕනේ. கேட்கிற மாதிரி நடிக்க கூடாது. අහනවා වගේ අපි රඟපාන්න හොඳ නැහැ. உண்மையாய் கேட்க வேண்டும் அதன்படி செய்வதற்கு. ඕනෑකමින් අහන්න ඕනේ ඒ අනුව කිරීමට. இப்ப கர்த்தர் சொல்கிறார் 5வது வசனத்தில், පස්වෙනි පදේ උන්වහන්සේ உன் කියනවා கூடையையும் மாப்பிசைகிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். නුඹේ පැසටද නුඹේ පිටි අනන ඔරුවටද ආශිර්වාද ලැබෙන්නේය. கர்த்தர் சொல்றாரு, ස්වාමින් වහන්සේ කියනවා நீங்க வெளியில பயிர்களை பறித்து கொண்டு வருகிற அந்த கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். නුඹේ භෝගයන් ඵල රැගෙන එන පැසට උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නට යනවා. அதுவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். එයත් ආශිර්වාද වෙනවා. மா பிசைகின்ற அந்த பாத்திரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். ඒ පිටි අනන ඔරුවටද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. யோசித்து பாருங்கள், කල්පනා කරලා බලන්න. இது ரெண்டையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். මේ දෙකටම උන්වහන්සේ ආශිර්වාද நான் කරනවා. போய் தோட்டத்துல பலனை கொண்டு வருகிற அந்த கூடையையும் ஆசீர்வதிக்கிறார். මම එළිය ගිහිල්ලා ඒ ඵලයන් කඩාගෙන එන ඒ පැසටද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. இந்த மாவை பிசைகின்ற இந்த தொட்டியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். මේ පිටි අනන මේ ඔරුවටත් උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். උන්වහන්සේ මහත් ආශිර්වාදයක් இப்ப அடுத்து දෙනවා. சொல்லப்படுகிறது, ඊළඟ පදේ நீ කියනවා வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், නුඹ ඇතුළට එන කලත් ආශිර්වාද ලබන්නේය. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். පිටතන යන කල්ලිද ආශිර්වාද ලබන්නේය. வருகையிலும்னா எங்க இருந்து? එනකොටත් කියන්නේ කොහෙන්දන්ද? பட்டணத்திற்குள் வருகிற பொழுதும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ඔබ නුවරට එනකොටත් ඔබ ආශිර්වාද ලබක් වෙනවා. பட்டணத்தை விட்டு வெளியில போற நேரமும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ඔබ නුවරින් පිටතට යනකොටත් ඔබ ආශිර්වාද ලබක් වෙනවා. பட்டணத்திற்குள் வருகிற பொழுது ஏன் ஆசீர்வாதம்? ඇයි නගරය තුලට ඔබ එනකොට නුවරට එනකොට ආශිර්වාදය? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, සමහර අය මොනවද කල්පනා කරන්නේ? நான் அந்த பட்டணத்திற்கு போனால் பணம் சம்பாதித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. මම මේ නුවරට යනකොට මට මුදල් හම්බ කරන්න පුළුවන් කියලා උන් இந்த හිතනවා. டவுன்ல இருந்து ஒரு வேலையை செய்தனா ஒரு பெரிய சம்பளத்தை நான் எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. මේ ටවුන් එකේ ඉඳලා මම වැඩ කරොත් මට ලොකු පඩියක් ගන්න පුළුවන් කියලා උන් හිතනවා. வெளியில இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பற்றாக்குறை குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. මං එළියේ ඉන්න නිසා තමයි මට මේ අඩුපාඩුකම් ගොඩක් තියෙන කියලා උන් හිතනවා. ஆனா கர்த்தர் சொல்றாரு, නමුත් ස්වාමින් වහන්සේ කියනවා வசனத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்கின்ற மனிதனை වචනයට ඕනෑකමින් ඇහුම්කන් දීලා යනුව කරන මනුෂ්‍යව அவனுக்கு போற நேரமும் ஆசீர்வாதம், ඔහු යනකොටත් ආශිර්වාදය, டவுன்ல இருந்து வெளியில வர்ற நேரமும் ஆசீர்வாதம். ඔහු නුවරින් එළියට එනකොටත් ඔහුට ආශිර්වාදය. கர்த்தருடைய வசனத்தை கேட்கின்ற மனிதனுக்கு கர்த்தர் இப்படித்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். දැන් වහන්සේගේ වචනේ අහන මනුෂ්‍යයට උන්වහන්සේ මේ ආකාරයෙන් තමයි ආශිර්වාද කරන්නේ. 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், 7 වෙනි පදේ උන්වහන්සේ කියනවා உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். නුඹට විරුද්ධව නැගිටින්නව නුඹේ සතුරන් ස්වාමින් වහන්සේ නුඹ ඉදිරියේ පරාජය වෙන්න සලස්වනසේක. ඔව් නුඹට විරුද්ධව එක මගකින් අවුත් සත් මගකින් නුඹ ඉදිරියෙන් පලා යන්නෝය. கர்த்தர் சொல்கிறார், ස්වාමින් වහන්සේ කියනවා உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ඔබට විරුද්ධව එක මගකින් මොවුන් එනවා. ஆனா 7 வழியா அவங்க ஓடிடுவாங்க. නමුත් සත් මගකින් මොවුන් දුවන යනවා කියලා. ඇයි? கர்த்தர் நம்மோடு இருப்பதால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ස්වාමින් වහන්සේ අපි සමග ඉන්න නිසා අපිට ලැබෙනා වූ මහත් இப்ப ආශිර්වාදයක්. 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, 8 වෙනි පදේ කියනවා கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். නුඹේ ගබඩා කෙරෙහිද නුඹ අත තබන සියල්ලෙහිද ස්වාමින් වහන්සේ නුඹට ආශිර්වාද ඒවා නුඹේ දෙවිවෝ ස්වාමින් වහන්සේ නුඹට දෙන දේශයේදී නුඹට ආශිර්වාද நீ කරනසේක. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள சகல ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். නුඹේ දෙවිවෝ ස්වාමින් වහන්සේගේ ආඥා පවත්වා උන්වහන්සේගේ මාර්ගවල හැසිරෙන්නේ නම් ස්වාමින් වහන්සේ නුඹට දිවුල ලෙස උන්වහන්සේටම ශුද්ධ සෙනගක් කොට නුඹ ස්ථිර කරනසේක. ස්වාමින් වහන්සේගේ නාමය නුඹ කෙරෙහි තබා තිබෙන බව පොළවේ සියලු මනුෂ්‍ය වර්ගයෝ දැක නුඹට බයවන්නෝය. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு පරිපූර්ණ නන්මයි උණ්ඩාග කට්ටලයිඩුවාர். ස්වාමින් වහන්සේ නුඹට දෙන ලෙස නුඹේ පියවරුන්ට දිවුල භූමිය මතු පිට නුඹේ ගර්භයේ ඵලයද නුඹේ සිව්පවුන්ගේ ඵලයද නුඹේ
ඵලයද භූමියේ ඵලයද යහපත පිණිස නුඹට වැඩි කර දෙනසේක. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற மனிதனை கர்த்தர் இப்படித்தான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ වචනට ඇහුම්කන් දෙන මනුෂ්‍යව මේ ආකාරයෙන් හැම ආකාරයෙන්ම ආශිර්වාද කරනවා. 12வது வசனம் 12 වෙනි පදය. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ස්වාමින් වහන්සේ නිසි කාලෙට නුඹේ දේශයට වර්ෂාව දෙන්නටද நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் ஆசீர்வதிக்கவும். නුඹේ අත්වල සියලු වැඩට ආශිර්වාද කරන්නටද கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். අහස නැමැති තමන්ගේ උතුම් ගබඩාව නුඹට විවෘත කරසේක. නුඹේ බොහෝ ජාතීන්ට ණයට දෙන නමුත් නුඹ ණයට නොගන්නෙහිය. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கவனித்து பாருங்க. ස්වාමීන් වහන්සේ දෙන ආශිර්වාදය ගැන පොඩ්ඩක් කල්පනා කරලා அவர் බලන්න. என்ன செய்கிறார்? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? வானத்தின் மிகப்பெரிய மதகுகளை திறந்து ஏற்ற காலத்தில் நமக்கு மழையை பெய்கிறார். අහසේ කවුළු උන්වහන්සේ ඇරලා අපිට අවශ්‍ය කාලයට අපිට අවශ්‍ය වර්ෂාව දෙනවා කියලා කියනවා. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். නිසි කාලයට උන්වහන්සේ වර්ෂාව දෙනවා. கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ මේ ආකාරයෙන් කරන්නේ? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதனை கர்த்தர் இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ වචනයට මුල් තැන දෙන කෙනාගේ ජීවිතේට මේ ආකාරයෙන් තමයි උන්වහන්සේ ආශිර්වාද அப்போ කරන්නේ. இன்று நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? අද ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයට මුල් තැන දෙනවද? இதன்படி செய்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? මේ ආකාරයෙන් කිරීමට ඔබ කැප කරනවද? இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වියගහ ඔබ පිටට ගන්නවද? அதை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கற்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? ඒ ඔබ පිටටගෙන උන්වහන්සේගේ වචනයට ඉගෙන ගන්න ඔබ මුල් තැන දෙනවද? அப்படி நீங்கள் செய்தால் එහෙම ඔබ කරනවා නම් கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි. எப்படி ஆசீர்வதிப்பார்? කොයි ආකාරයෙන්ද ආශිර්වාද කරන්නේ? வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். අහසේ කවුළු ඇර ඔබට ආශිර්වාද කරනවා. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுதான் கர்த்தர் சொல்றாரு. ඊශ්‍රායල් ජනතාවටත් ඒක තමයි උන්වහන්සේ කියන්නේ. என்னுடைய நியமங்கள், என்னுடைய வார்த்தையை, என்னுடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுத்து මාගේ නියමයන් මාගේ වචනවලට ඔබ ඕනෑකමින් ඇහුම්කන් දීලා இதை செய்து அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் செய்வதற்கு நீ கவனமாய் இருந்தால் ඒ වචන කරනකොටගෙන ඔබ ක්‍රියාත්මක වෙන්න ඔබ අවබෝධයෙන් සහ ඕනෑකමින් සිටිනවා නම් நானே உன் நோய்களை தீர்க்கும் பரிகாரி, මමම රෝගයන් සුව කරන්නා වූ නුඹේ ස්වාමීන් உன் වහන්සේ. தேவைகளை சந்திக்கும் தேவன் நான். නුඹේ අවශ්‍යතාවයන් සපයන්නා වූ දෙවියන් වහන්සේ මම. உனக்கு மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நான். ඔබට වැසි වස්සන්නා වූ තනන් වහන්සේ මම. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ඔබ නගරයේත් ආශිර්වාද ලද්දෙක් වන්නේය, කෙතෙහිත් ආශිර්වාද ලද්දෙක් වන්නේය. ஏன் அப்படி செய்கிறார் கர்த்தர்? ඇයි එහෙම උන්වහන්සේ කරන්නේ? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்வதற்கு கவனமாய் இருக்கின்ற மனுஷனை இப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේගේ වචනට ඇහුම්කන් දීලා ඒ කරන්ට ඕනෑකමින් සිටින මනුෂ්‍යව මේ ආකාරයෙන් තමයි උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். අද දවසේ උන්වහන්සේගේ වචනයට ඔබ කැප වෙන්න. கர்த்தருடைய நியமங்களை நீங்கள் செய்யுங்கள். උන්වහන්සේගේ නියෝගයන් ඔබ පවත්වන්න. கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்களுக்கு அவர் செய்வார். ස්වාමීන් වහන්සේ කළ යුතු කාර්යය ඔබට උන්වහන්සේ කරයි. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක්වා.